வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே அறுவை சிகிச்சை தானா, இல்லை அறுவை சிகிச்சை அல்லாத வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம். என்னுடைய பெயர் பாஸ்கரன். அரக்கோணம் பக்கத்தில் சோகனூர் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறோம். L3 L4 3 மந்த்தாகவே டேப்லெட்டில் சரியாயிடும் டேப்லெட் பார்த்தோம், அதுவும் சரியாகலை. அதுக்கப்புறம் திருப்பதி போனோம். திருப்பதியில் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், அதுவும் ஒரு 10 நாள் தான் சரியாச்சு. அதுக்கப்புறம் சரியாகலை. அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி எம்ஜிஎம் போங்க, விஜயராகவன் ஸ்பைன் டாக்டர் இருக்காங்க அப்படின்னு எங்கள் பையன் நெட்டில் பார்த்து சொன்னார். அங்கே போகலாம்மா, என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் 2வது சர்ஜரி பண்ண ஒரு மாதம் அன்றைக்கே எழுப்பி உட்கார வச்சாங்க. அதுக்கு முன்னாடி உட்கார முடியாது, நிற்க முடியாது. இந்த முதுகு வலி ஆப்ரேஷன் செய்யாத முன்பு நான் நடக்க முடியாது, எதுவுமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெட்லேயே மொத்தம் எங்கள் ஒய்ஃபு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண 3வது மாதத்துலேயே நான் திருத்தணி முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்து நடந்து போனேன். இந்த அளவுக்கு பண்ணி வச்சு அவர் விஜயராகவன் சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே அறுவை சிகிச்சை தானா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் அப்படின்றதுக்கு அறுவை சிகிச்சை இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். ஸோ ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வெறும் மருந்து மாத்திரைகள் மூலமாக அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்பைன் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பேக் பெயின். பட் இந்த பேக் பெயினுக்கும் காமனாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பேக் பெயினுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனால் வரக்கூடிய பேக் பெயின் பார்த்திங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆனாலும் ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ பெயின் கில்லர்ஸ் மூலமாகவோ பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்காது. முதல் விஷயம், 4 to 6 வீக்ஸாக ஒருத்தருக்கு பர்சிஸ்டன்ட் பேக் பெயின் இருக்குன்னா ப்ராபப்ளி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ அவங்க ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். இரண்டாவது, அந்த வலியோட தீவிரம் கிராஜுவலாக அதிகமாகிட்டே இருக்கும், இன்டென்சிட்டி. ஸோ முதல் வாரம் இருந்ததை விட 5th வீக்கோ 6th வீக்கோ அதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கிராஜுவலி ப்ராக்ரஸிங் பேக் பெயினாக இருந்தாலும் probably some serious issues there in your spine. So you should consult a spine specialist. மூன்றாவது முக்கியமான விஷயம் ரெஸ்ட் பெயின் சொல்லுவோம். ஸோ நார்மலாக வரக்கூடிய பேக் பெயின் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருக்கும். ஸ்பைன் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பேக் பெயின் பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்துட்டு இருக்கும் பொழுதும் தூங்கும் போதும் கூட உங்களுடைய பேக்கில் பெயின் இருக்கும். நைட் திரும்பி படுக்கும்போது கூட சிவியர் பெயின் இருக்கும். அவங்களோட பேக் பெயினால் யூஸ்வலாக அவங்க தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருவாங்க. ஸோ ரெஸ்ட் பெயின் இருக்குது, நைட் பெயின் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் சைன் ஃபார் சம் அண்டர்லைங் சீரியஸ் ஸ்பைன் பெத்தாலஜி. இது இல்லாமல் பேக் பெயினோட உங்களுக்கு பசியின்மை இருக்குது, இல்லை வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த பேக் பெயினை நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி எம்ஆர்ஐயில் ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு பயாப்சி மூலமாக அது என்ன இன்ஃபெக்ஷன், என்ன கிருமி, அது எந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்கு கேட்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அந்த கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் அந்த ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிற அந்த குறிப்பிட்ட டியூரேஷன், ஃபியூ டேஸாக இருக்கலாம், ஃபியூ வீக்ஸாக இருக்கலாம், ஃபியூ மந்த்ஸாக இருக்கலாம், அதை எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்கள் அந்த ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டில் க்யூர் ஆகும். ஸ்பைன் சர்ஜரி தேவைப்படாது. ஓகே, அப்போ ஸ்பைன் இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்பைன் சர்ஜரி லாஸ்ட் ரிசார்ட் சொன்னீங்களே டாக்டர், அது எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியல அப்படின்னாலோ, அல்லது ஸ்பைன் இன்ஃபெக்ஷனால் எலும்புகளில் தேய்மானமாகி சீழ் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்தி அவங்களுக்கு கைகள்லையோ கால்கள்லையோ வீக்னஸ் இருக்குன்னாலோ அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ அந்த அறுவை சிகிச்சை நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணும்போது அவங்க கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் ஸோ அறுவை சிகிச்சையில் நீங்கள் ஸ்க்ரூஸ் அண்ட் ராட் செலுத்தி அறுவை சிகிச்சை செய்த பிறகு தான் திருப்பியும் என்னோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பைனில் வலிக்காக ஒருத்தருக்கு ஸ்பைன் இன்ஃபெக்ஷனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தா கண்டிப்பாக சர்ஜரிக்கு அடுத்த நாளே அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸை ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாம். பட் ஸ்பைனில் அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு
முக்கியமான விஷயம் அவங்க அந்த இன்ஃபெக்ஷன் எந்த ஆர்கானிசம்னால வந்தது, அது என்ன ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்றத அந்த ரிப்போர்ட் படி அந்த ஆன்டிபயோட்டிக் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்லி க்யூர் ஆகும். ஸோ ஸ்பைன் இன்ஃபெக்ஷனுக்கு செய்யக்கூடிய சர்ஜரி அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். த மெயின் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் தான். நன்றி, வணக்கம்.